அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹ். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரத்து ஆல இம்ரானுடைய 41வது வசனம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தள்ளாடும் வயதிலும் அவர்களுடைய பிரார்த்தனையை கபூல் செய்து யஹ்யா என்ற பெயர் சூட்டி ஒரு மகனை கொடுத்து அல்லாஹுக்கு காலையிலும் மாலையிலும் நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்ற வசனம் நிறைவு பெற்றது. அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஆல இம்ரானுடைய 42வது வசனத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களையும் அற்புதங்களை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கிற கூடிய சூரா பேர் ஆல இம்ரான். இம்ரான் என்று சொன்னால் நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை பேர் தான் இம்ரான். இவர்களுடைய வரலாற்றை கவனித்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவுக்கே ஆல இம்ரான் என்ற பெயர் வைத்து பெற்றிருக்கிறது. எனவே இம்ரான் என்பவர்களை பற்றியும் ஹன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாட்டி அவர்களுடைய வரலாற்றை நம்ம முன்னால் பார்த்தோம். அதற்கடுத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கடந்த தஃப்சீரில் பார்த்தோம். இப்பொழுது முழுமையாக மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை, அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த விஷயத்தை பற்றி இங்கே சொல்லி காட்டுகிறான். எப்படி என்று சொன்னால், வயது காலத்தில் மலாயிகத்து, மலக்குமார்கள் சொன்ன நேரத்தை நீங்கள் நபியை கவனித்து கூறுவீராக. இன்னும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நபியே அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். யார் சொல்கிறாங்க? மலக்குமார்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? யா மரியமு, மரியமே, இன்னல்லாஹ் ஸ்தஃபாகி, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியமே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? மலக்குமார்கள். யார் மலக்குமார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் இடத்துல போவாங்க? நபிமார்கள் இடத்துல வஹி கொடுக்க போவாங்க. யாராவது ஒரு நபிக்கு ஏதேனும் சஞ்சலங்கள், கவலைகள், கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, சோதனைகள் ஏற்படும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனடியாக வந்து அவர்களை காப்பாற்றுவார்கள். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் தூக்கி போடக்கூடிய நேரத்தில் உடனடியாக வந்து காப்பாற்றினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கிணற்றில் தூக்கி போடும் பொழுது உடனடியாக வந்து காப்பாற்றினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி கொடுத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி கொண்டு இதுதான் செய்வாங்க. ஆனால் இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் இடத்துல பேசியதாக சொல்கிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணிடத்தில் பேசினாங்க. அப்போ அந்த பெண்ணுடைய கண்ணியம் எவ்வளவு பெரியதாக இருக்கும், இதை கவனிக்கணும். வெறும் நபிமார்களிடத்தில் பேசி கொண்டிருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணிடத்திலே சொல்கிறார்கள், யா மரியமு, மரியமே, இன்னல்லாஹ் ஸ்தஃபாகி, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நபிமார்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். ஆனால் இங்கே சொல்றது யாரை? ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறார்கள். உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? தேர்ந்தெடுத்திருக்கிறான். எதற்காக? பைத்துல் முகத்தஸுக்கு ஹித்மத் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். நபிமார்களுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுப்பான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த பெண்மணி எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவங்களுடைய தரம் எப்படி இருக்கும்? அவர்களுடைய பரிசுத்த தன்மை எப்படி இருக்கும்? அவர்களுடைய கருப்பொழுக்கம் எப்படி இருக்கும்? இதையெல்லாம் கவனித்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ் ஸ்தஃபாகி, மலக்கு சொல்கிறார்கள் உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அடுத்து வத்தஹரகி, உங்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான். யூதர்கள் அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. இந்த பெண்மணி இப்படி பெற்றெடுத்து விட்டால், ஒரு குழந்தையை தந்தையை இல்லாமல் பெற்றெடுத்திருக்கிறா, கணவனே இல்லை, இப்படியெல்லாம் உங்களை அவதூறு பேசுகிறார்களே, இதை விட்டெல்லாம் அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான். இன்னும் தஃப்சீர்கள்ல வருது, அவர்களுக்கு மாதவிடாய் என்பதும் இல்லை, அவர்களுக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற எந்த அசுத்தங்களும் இல்லாமல் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான். பெண்களுக்கு இருக்கின்ற அந்த எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவர்களாக அவர்களை ஆக்கியிருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தஃபாகி, மேலும் உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அலா நிசாயில் ஆலமீன, இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பெண்களை விடவும் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். முதல்ல அல்லாஹ் சொல்லிட்டான் இஸ்தஃபாக்கி, உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். மறுபடியும் மூன்றாவதாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? உங்களை சுத்தப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லிட்டு அடுத்து உடனடியாக சொல்றான் இஸ்தஃபாக்கி. ரெண்டாவது தடவை அல்லாஹ் சொல்றான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான்.
இங்கே என்ன நம்மளுக்கு விளக்கம் கிடைக்கிறதுன்னு சொன்னால், அன்றைய காலத்தில் அன்று வரை வந்த பெண்மணிகளிலே ஆக சிறந்தவர்களாக யார் இருந்திருக்கிறாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறாங்க. இதற்கு சான்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஹைரு நிசாஇஹா மரியம் பின்து இம்ரான். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைய பெண்களில் ஆக சிறந்த பெண்மணியாக இருந்தவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். கைரு நிசாஇஹா, தற்கால பெண்களிலே மிகவும் சிறந்தவர்கள் ஹதீஜத்து பின்து ஹுவைலித். யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மனைவின்னு சொல்லலை, அவர்களுடைய பண்பு. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவ்வளவு சிறந்த பெண்மணியாக இருந்ததனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இன்றைய பெண்களில் ஆக சிறந்தவர்களாக இருந்தவர்கள் யார்? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொல்லியிருக்கிறார்கள், ஹைரு நிசாயில் ஆலமீன, உலகத்தார் பெண்களிலே ஆகச் சிறந்தவர்கள் அர்பஉன், 4 பெண்மணிகள். 4 பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. யார் யாரை சொன்னாங்க? கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆசியா, வேறே ஆசியா, ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தாங்களே, சொர்க்கத்தை பார்த்து கொண்டே மரணித்தார்களே அந்த பெண்மணி, தன்னுடைய இருப்பிடத்தை சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டே மரணிச்சாங்க பாருங்க, அந்த ரப்பிபுனிலி பைத்தன் இந்த ஃபில் ஜன்னா அப்படின்னு சொன்னாங்களே அந்த பெண்மணி. மாஷா அல்லாஹ். 1. 2வது சொல்லுங்க. ஃபாத்திமா பின்த் ரசூலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாரான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. 2. மரியம் அலைஹிஸ்ஸலாம், இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாம். 3. இன்னும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பெண்மணிகள் இந்த உலகத்திலே ஆக சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினாங்க. இப்படியும் சொன்னார்கள், ஆண்களில் எத்தனையோ நபர்கள் தங்களுடைய பண்புகளால் இந்த உலகத்திலே சிறந்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பெண்களிலே இந்த 4 பெண்மணிகள் தான் என்ன செய்திருக்கிறார்கள்? உலகத்திலே ஆக சிறந்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எங்க ஆசத் போயிட்டாங்க அப்படி என்ற கேள்வி இருக்கா இல்லையா? ஆயிஷா அம்மா இல்முக்கே இந்த உலகத்துக்கு அதிகமான ஹதீஸுகளை பெண்களில் கொடுத்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையே நபிக்காகவும் தீனுக்காகவும் அர்ப்பணித்தவங்க. அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, வஇன்ன ஃபضل ஆயிஷத அலன் நிசா, பெண்களிலே ஆயிஷாவுக்கு இந்த இடத்துல சிறப்பு என்னவென்று சொன்னால், கஃபதலி சரீதி அலா சாயிரி துஆமி, உணவுகளில் எத்தனையோ உணவுகள் சிறந்தது என்று சொல்லலாம். ஆனால் அரபுகளத்திலேயே ஒரு உணவு சரீத் என்ற காய்கறிகள் எல்லாம் இருக்கின்ற சிறந்து கலவையாக இருக்கின்ற ஒரு பானம் என்பது, ஒரு அந்த உணவு என்பது மிகச் சிறந்ததாக இருந்தது. அதை போன்றது, அதாவது அந்த அரபுலகத்திலேயே அன்று இருந்த பெண்மணிகளிலே, ஹதீஜா அம்மாவுக்கு அடுத்திருந்த பெண்மணிகளிலே ஆக சிறந்தவராக இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. இங்க பெண்மணிகளில் ஆக சிறந்தவர்களாக உலகம் கண்டறியது யார் என்று சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு நம்ம மற்றவர்களிடத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்க்கும் பொழுது யூதர்கள் சொல்லுவார்கள், அவங்க ரொம்ப தவறான முறையில் குழந்தையை பெற்றெடுத்தாங்க, அவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க என்று அவர்களுடைய இதில் சொல்லுவாங்க. இதுவே மற்ற கிறிஸ்தவர்களிடத்தில் போயிட்டோம்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, அவங்க கடவுளையே பெற்றெடுத்தவங்க, அவங்க உயர்த்திடுவாங்க. ஒன்று ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள், மற்றவர்கள் மிகவும் அவர்கள் கடவுளை ரேஞ்சுக்கு என்ன செஞ்சிருவாங்க? கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும், முஸ்லிம்கள் மட்டும்தான் அவர்கள் ஈசா என்பவர்களை பெற்றெடுத்த தாய், கணவன் இல்லாமல் பெற்றெடுத்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் பல அற்புதங்களை என்ன செய்தான்? கொடுத்தான் என்ற அந்த வரலாற்றுகளை நமக்கு என்ன செய்யும்? தெரிந்து குர்ஆன் நம்மளுக்கு சொல்லித் தருகிறது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், யா மரியமு, மரியமே உக்னுதி லிரப்பிகி, உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு நடங்கள். வஸ்ஜுதி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்கள். வர்கஇ மார் ராகியின், தொழுகக்கூடியவர்களோடு நீங்களும் என்ன செய்யுங்கள்? தொழுகுங்கள். ஏன் அவங்க பைத்துல் மக்தஸ்ல தான் இருந்தாங்க. நீங்களும் என்ன செய்யுங்க? தொழுகையை நிலைநாட்டுங்கள், நீங்கள் ருக்கூ செய்து வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு 3 கட்டளைகளை. 1 குனூத், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடத்தல். அல்லாஹ் எதை சொன்னாலும் என்ன செய்யணும்? தாத், முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் எப்படி சொல்லுவான்? பல்லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த்,
குல்லுன் லஹு கானிதூன். இந்த உலகத்தில் வானத்திலும் பூமியிலும் இருக்கின்ற அத்தனை வஸ்துக்களும் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கின்றன. அப்போ கானிதூன், அல்லாஹுக்கு முழுமையாக இத்தாஅத்தோடு அல்லாஹுக்கு வழிபட்டவர்களாக கட்டுப்பட்டவர்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் வஸ்ஜுதி, தொழுகுங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்துடும், சுஜூத வந்துடும் தானே. வஸ்ஜுதி, நீங்க அல்லாஹுக்கு சுஜூது செய்யுங்க, சிரம் பணிந்து இருங்கன்னு ஏன் அல்லாஹ் தனித்து சொல்கிறான்னு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுக்கு ஒருவர் இபாதத்து செய்வதிலே ஆக சிறந்த இபாதத்து தெரியுமா? சுஜூது செய்வது. எது செய்வது? சுஜூத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி, தன்னுடைய அடியார்களிலிருந்து அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு இபாதத் என்று சொன்னால் இதா சஜத, அவன் சுஜூது செய்யும் பொழுதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப சுஜூதை அல்லாஹுக்கு மட்டும்தான் சிறப்பணியக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்கணும் என்பதை இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்கு முழுமையாக வழிபட்டு நடந்தார்களோ, சுஜூது செய்தார்களோ, தொழுதார்களோ, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹதீஸ் ஷரீஃபில் வருது. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கானத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தகூமு ஹத்தா ததவர்ரம கஅபாஹா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொழுக ஆரம்பிச்சாங்க, நின்று வணங்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அவர்களுடைய அந்த பாதங்கள் அத்தனையும் என்ன செய்யும், அப்படியே வீங்கி போகக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பாதங்கள் ஆகிவிடும். அந்த அளவுக்கு இறைவனுக்காக என்ன செய்வாங்க, வணங்குவாங்க. இதை தான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மா கான ஃபி ஹாதில் உம்மதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதியா இந்த உம்மத்திலே அபது மின் ஃபாத்திமத, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை விட அதிகமாக தொழுதவர்கள் யாரும் இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் கானத் தகூமு ஹத்தா ததவர்ர கதமாஹு, அவர்களுடைய இரு பாதங்களும் தொழுவதின் காரணமாக வீங்கி என்ன செய்து வீங்கி விடக்கூடிய அளவிற்கு, அப்படியே வீங்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் என்ன செய்வார்கள், தொழுவார்கள். யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. அங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னா, இங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய இபாதத், அவர்களுடைய சுஜூத், அவர்களுடைய பரிசுத்த தன்மை அவ்வளவு. அவங்களுக்கு பேரே ஃபாத்திமத்து ஸஹ்ரா. ஸஹ்ரா அப்படி என்று சொன்னாலே என்ன, பரிசுத்தமானவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூ போன்ற மேனியை உடையவர்கள். அதே மேனியை அதே போன்ற நிறத்தில் தான் யாரும் இருந்தாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எனவே அவர்களுக்கு ஸஹ்ரா என்ற பெயரும் அந்த பரிசுத்த தன்மையின் காரணமாக தான் என்ன செய்து வைக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ. நபியே, இது அத்தனையும் மறைவான விஷயங்களாகும், அதை அத்தனையும் உங்களுக்கு நாங்கள் வஹியாக என்ன செய்யணும், அறிவிக்கிறோம். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியும்? இதெல்லாம் எப்படி தெரியும்னா, இதெல்லாம் வஹி மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகிறான். இதெல்லாம் நடந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்னர் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 570 வருடங்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னாடி தான் யார் இருந்தா, அவங்களுடைய மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு சொல்கிறான் என்று சொன்னால் எப்படி தான் சொல்ல முடியும், வஹி மூலமா தான் சொல்ல முடியும். இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், وَمَا كُنْتَ لَدَيْهِمْ. நபியே, இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது நீர் அங்கு இல்லை, அவர்களிடத்துல நீங்க இல்லை. எப்போ இல்லை? இது யுல்கௌன அக்லாமஹும் ஐயுஹும் யக்ஃபுலு மரியம. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களுடைய பொறுப்பிலே எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய திறவுகோலை, தங்களுடைய எழுதுகோள்களை என்ன செய்தார்கள், அந்த நீரிலே, அந்த நதியிலே வீசினார்களே. யார? மரியம் அலைஹிஸ்ஸலாமை பொறுப்பெடுக்கணும். அவங்க அப்பா யார், இம்ரான் என்பவங்க இறந்துட்டாங்க. பெரிய ஒரு அந்த பைத்துல் முகத்தஸனுடைய பொறுப்பாளியாக இருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க. இமாமா இருந்தவங்க இறந்த உடனே அந்த பெண்மணியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருத்தவங்க வந்து நின்றாங்க. பல இமாம்கள் பைத்துல் முகத்தஸுக்கு இருந்தாங்க. அவங்கள ஒவ்வொருத்தவங்க நாங்கள் தான் எடுப்போம். இப்படியே வருது வாசகங்கள். அங்கே ஒவ்வொருவரும் எப்படி சண்டையிட்டு கொண்டார்கள் என்பதற்கு, ஹாதி இப்னத்து இமாமினா சாஹிபு குர்பானினா இதுஃபாஉஹா லி ஃபஇன்ன ஹாலதஹா தஹ்தி. ஒவ்வொருத்தவங்களும் சொன்னாங்க, மரியமை நாங்கள் தான் வளர்ப்போம், நாங்கள் தான் பொறுப்பெடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, என்னுடைய மனைவியும் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா ஹன்னா இருக்காங்களே, இவங்க 2 பேருமே சகோதரிகள்.
எனவே ஹாலாவுடைய மகள் தான் அவர். எனவே நான் வளர்ப்பதற்கு தகுதியானவன் சொல்லும்போது கூட அங்க இருந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுடைய இமாமுடைய மகள் இவங்க, இவர்களை பொறுப்பெடுக்கிறதுக்கு நாங்க தான் தகுதியானவர்கள்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நபியே, நீங்கள் அந்த இடத்துல இல்லை. என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்களுக்கு இப்படி சொல்லப்பட்டது, உங்களுடைய தௌராத்தை எழுதுகின்ற அந்த எழுதுகோல் இருக்கிறது, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, நதியில வீசுங்க. இதெல்லாம் சென்ற வார தஃசீரிலும் சொன்னோம். அந்த எழுதுகோலை தூக்கி போடுங்க. எந்த எழுதுகோல் அடித்துக்கொண்டு போகாமல் அப்படியே என்ன எதிர்நீச்சல் அடித்துக்கொண்டு முன்னாடி வருகிறதோ அந்த எழுதுகோலுக்கு சொந்தக்காரர் தான் அந்த பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன வளர்க்க முடியும்னு சொன்ன அந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். இது யுல்கௌன அக்லாமஹும் அய்யுஹும் யக்ஃபுலு மரியம, மரியமை பொறுப்பெடுத்து யார் வளர்ப்பார் என்ற அந்த எழுதுகோலை எடுத்து வீசிய அந்த நேரத்தில் நபியே நீங்கள் அங்கே இல்லை. ஒமா குன்த லதைஹிம் இது யஹ்தஸிமூன், அவர்கள் வாதிட்டு கொண்டார்களே, தர்க்கத்தி கொண்டார்களே, நான் தான் பொறுப்பெடுப்பேன், நான் தான் பொறுப்பெடுப்பேன் என்று தர்க்கித்து கொண்டார்களே, அந்த நேரத்திலும் நபியே நீங்கள் என்ன செய்யவில்லை, அங்கே இருக்கவில்லை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு அந்த வரலாற்று நிகழ்வை எடுத்து சொல்கிறான். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாமை பொறுப்பெடுத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்தார்கள் என்ற அந்த நிகழ்வை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், இது காலத்தில் மலாயிகத்து, மறுபடியும் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை நினைவு கூர்வீராக. என்ன சொல்றாங்க? யா மரியமு இன்னல்லாஹ யுபஷ்ஷுருகி பிகலிமத்தின் மின்ஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்கிறான். என்ன சுப செய்தி? பிகலிமத்தின் மின்ஹு, அவனிலிருந்து ஒரு வார்த்தையை கொண்டு, அல்லாஹுடைய ஒரு வார்த்தை. அந்த என்ன வார்த்தை? குன், நீ ஆகு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற அந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறான். இஸ்முஹுல் மஸீஹு ஈஸா இப்னு மர்யம், அவருடைய பெயராகிறது மஸீஹ், தடுபவர். யார்? ஈஸா இப்னு மர்யம், மரியமுடைய மகனான ஈசா அவருடைய பெயர். வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆஹிரதி, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர் கண்ணியமானவராக இருப்பார். வமினல் முகர்ரபீன், அவர் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர்களிலும் என்ன செய்வார், இருப்பார். ஒரு பெண்மணிக்கு கணவனே இல்லை, அவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்படுகிறது. என்னது? உங்களுக்கு அல்லாஹுடைய ஒரு வார்த்தையை கொண்டு நான் சுப செய்தி சொல்கிறேன். தபஷீர், அவருக்கான பேரையும் சொல்லப்படுகிறது. மரியமே, அவருடைய பேர் என்னவாக இருக்கும்? மஸீஹ் ஈஸா இப்னு மரியம் என்று என்ன செய்யும் இருக்கும். அவர் இந்த உலகத்திலே மறுமையிலும் சரி எல்லாருக்கும் கண்ணியமானவராக சிறந்தவராக என்ன செய்வார், இருப்பார். அது மட்டுமல்ல, அவர் சாலிஹான மனிதர்கள், அல்லாஹுக்கு நெருக்கமான மனிதர்களும் என்ன செய்வார், இருப்பார். இந்த விஷயம் எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் 13 வயது அடைகிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸ தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் அவங்கள பொறுப்பெடுத்தாங்க. சென்ற வார தஃசீரிலே சொன்னோம். 13 வயது அடைகின்ற நேரத்திலே அவர்களுக்கு யார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த செய்தி வருகிறது. இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 19வது சூறாவான மரியம் என்ற சூறாவில் முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். 19வது சூரா மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் என்ற பேரே இருக்கு. 16வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை அவர்கள் எப்படி குழந்தை சுமந்தார்கள், அவர்கள் கர்ப்பம் உண்டார்கள், அதற்கு பிறகு அவர்கள் எங்கே சென்றார்கள், எங்கு சென்று குழந்தையை பெற்றெடுத்தார்கள், அதற்கு பிறகு எங்கிருந்து என்ன செய்தார்கள், வந்தார்கள், மிஸ்ருக்கு போனாங்க, மிஸ்ரிலிருந்து என்ன செஞ்சாங்க, பலஸ்தீனுக்கு வந்தாங்க. இந்த அனைத்து வரலாறுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் என்ற சூராவுடைய 16வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை அல்லாஹ் மிக தெளிவாக என்ன செய்கிறான், சொல்கிறான். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வார்த்தையை கொண்டு மஸீஹ் என்ற குழந்தையை சுப செய்தியாக சொல்கிறான் என்ற ஒரு வசனம் தான் இருக்கு. அதற்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் தொட்டிலும் பேசினார்கள், இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்ன செய்யறது, அடுத்தடுத்த வசனங்கள் போகுது. ஆனால் மரியம் என்ற அந்த சூறாவுல 16வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் முழுமையாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பெற்றெடுத்தார்கள், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இந்த ஊருக்குள் வந்தார்கள், அவர்கள் எப்படி பேசினார்கள் அந்த தொட்டிலே, இது அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மரியம் என்ற சூறாவுடைய 16 வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் சொல்லித் தருகிறார். அல்லாஹ் அடுத்த வசனமாக சொல்கிறான், வயுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி, மிக முக்கியமான வார்த்தை. வயுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி,
அந்த மசீஹ் ஈசா இப்னு மரியம் இருக்கிறாரே, அவர் தொட்டிலே குழந்தையாக இருக்கும் சமயத்திலே பேசுவார். தொட்டிலே இருக்கும் பொழுது என்ன செய்வார்? பேசுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுங்க, எப்படி ஒரு குழந்தை பேச முடியும்? என்ன நடந்தது? 13 வயசு. அப்பொழுது ஒரு சுப செய்தி, என்ன, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க பொழுது. அப்போ என்ன சொல்லுவாங்க? நான் எந்த ஒரு ஆணையும் எனக்கு தீண்டவில்லை, எனக்கு எந்த ஒரு கணவரும் இல்லை, நான் எப்படி குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ் ஆகு என்று சொன்னால் அது என்ன செய்துவிடும்? ஆகிவிடும். இது அடுத்த வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி? காலத்து ரப்பி அன்னா யகூனிலி வலதுன், எனக்கு எப்படி ஒரு பிள்ளை என்பது உண்டாகும். வலம் எம்சஸ்னி பஷருன், என்னை எந்த ஒரு ஆணும் தீண்டவில்லையே, எந்த ஒரு ஆணும் என்ன செய்யவில்லை? தீண்டவே இல்லையே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்லும் பொழுது, கால அவர்கள் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கதாலிகி, அது அப்படித்தான். அல்லாஹு யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் தான் நாடியதை என்ன செய்வான்? படைப்பான். எல்லா இடத்துல செய்வான் என்று வரும், இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? படைப்பான். அல்லாஹ் தானே படைச்சது. ஈசா அலைஹிஸ்ஸலாமை அங்கு ஆக்கவில்லை, என்ன செய்ய? படைச்சிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வேறொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லி காட்டுவான், வமா அம்ருனா இல்லா வாஹிதத்துன் கலம்ஹின் பில் பஸர், அல்லாஹுடைய கட்டளை என்பது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, கண்மூடி விழிப்பதை போன்றுதான். இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அல்லாஹ் என்ன செய்வான்? எல்லா விஷயத்தையும் நிறுத்திடுவான். சூரத்துல் கமருடைய 50வது வசனம், அல்லாஹ் கண்மூடி திறப்பதற்கு முன்னால் அனைத்து விஷயங்களையும் தங்களுடைய கட்டளை என்ன செய்ய நிறைவேற்றிடுவான். இது குன் என்ற ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? நிகழ்த்திட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் குளிப்பதற்காக வேண்டி ஒரு இடத்திற்கு என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. அந்த நேரத்திலே ஒரு ஆண் தோற்றத்தில் வந்து என்ன செய்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. நின்ற உடனே, எப்படி நீ வந்தாய், நீ யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் அல்லாஹ்வால். இது எல்லாமே சூரா மரியம்ல இருக்கு. சூரா மரியம்ல அல்லாஹ் சொல்லுவான், ஃபத்தஹத் மின் தூனிஹிம் ஹிஜாப ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவிய்யா. 17வது வசனம். காலத் இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகிய்யா, நீ இரையச்சமுடையவனாக இருந்தால் இங்கிருந்து போயிரு அப்படின்னு யார் சொல்றா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அடுத்த வசனம், கால இன்னமான ரசூலு ரப்பிகி, உன்னுடைய ரப்புனுடைய ரசூல், இறை தூதர் நான் என்ன செய்ய வந்திருக்கிறேன்? நான் தூதுவன் தான். நான் எதற்காக வந்திருக்கேன்? லியஹபலகி குலாமன் ஜக்கியா, பரிசுத்தமான குழந்தையை உங்களுக்கு நன்கொடையாக கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கறதுக்காக என்ன செய்ய வந்திருக்கிறேன். காலத் அன்னா யகுனிலி குலாமுன் வலம் இம்சஸ்னி வஷரும் வலம் யபகு பகியா, நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லையே, எனக்கு எப்படி குழந்தை என்பது ஏற்படும்? இதெல்லாம் அல்லாஹ் அந்த இதில் சொல்கிறான். கால கதாலிக், அது அப்படித்தான், அதே வார்த்தை தான் இங்கே எப்படி வந்ததோ அதே வார்த்தை தான் அங்கே வருது. கால ரப்புகி ஹூ அலைய ஹையின், அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப இலகுவான விஷயம், அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப இலேசான விஷயம். வலி நஜஅலஹு ஆயத்தன் லின்னாசி வ ரஹ்மத்தம் மின்னா, அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியை இந்த உலகத்தில் காட்டணும்னு என்ன செய்யறான்? நினைக்கிறான். அல்லாஹ்வால அனைத்து முடியும் என்பதை காட்ட வேண்டும் என்று என்ன செய்ய நினைக்கிறான் என்று சொல்ல பிறகு ஃபஹமலத்துஹு, அவர்கள் கர்ப்பமுற்றார்கள். அல்லாஹ் அங்கே சொல்ற ஃபம்பதத் பிஹி மகான் கசியா, அவர்கள் வேறொரு இடத்துக்கு என்ன செஞ்சாங்க? போனாங்க. அங்கிருந்து என்ன செய்ய? விலகி போயிட்டாங்க. இங்கே இருந்தா இவர்களெல்லாம் எப்படி இந்த குழந்தை உருவானது அப்படியெல்லாம் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அவங்களோடைய இருந்தவங்க ஒன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இன்னொருத்தவங்க யூசுஃபுன் நஜ்ஜார் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவர்களையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் தவறாக பேசிடுவாங்க யூதர்கள் என்று நினைச்சு தான் அவங்க என்ன செஞ்சாங்க? தூரமாக போயிட்டாங்க. கூடயே இருக்கிறவங்க இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்களோ, அப்படியெல்லாம் அவதூறு பேசிடுவாங்களோ அப்படி என்று அவங்க என்ன செஞ்சாங்க? தூரமாக போயிட்டாங்க. கொஞ்சம் காலம் போகும் பொழுது, அந்த 8-9 மாதம் வரும் பொழுது அந்த யூசுஃபுன் நஜ்ஜார் அவருக்கே வந்துடுச்சு, என்ன எப்படி தான் உருவாகிருக்கும் இது, அவரே கேள்வி கேட்டுட்டார். இது ஹதீஸில் இது வருது, தபரி என்ற அந்த தஃசீரில் வருகிறது. அவங்க கேட்குறாங்க, ஹல் எம்புத்து ஸரஉன் பி கைரி பத்ரின், ஏதாவது ஒரு செடி முளைக்குது, விதை இல்லாமல் முளைக்குமாம்மா? விதை இருந்தால் தான் என்ன செய்யும்? முளைக்கும். ஏதாவது ஒரு மரம் மழை இல்லாமல் அது என்ன செய்யுமா? உருவாகுமா? அது செழிப்பு பெறுமா? முடியுமா? அப்படின்னு என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. யார் இடத்துல? அந்த யூசுஃபுன் நஜ்ஜார் யார் இடத்துல பார்த்து கேட்குறாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்குறாங்க. இப்படியும் ஒரு கேள்வி, வஹல் யகூனு லஹு வலதுன் பி கைரி அபின், தந்தை இல்லாமல் பிறகு எப்படி குழந்தை என்பது ஏற்படும்? தந்தை இல்லாமல் எப்படி குழந்தை என்பது ஏற்படும் அப்படின்னு கேட்குறாங்க. யாரை பார்த்து? மரியம் அலைஹிஸ்ஸலாம், அந்த யூசுஃபுன் நஜ்ஜார். அப்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள திருப்பி கேட்டாங்க,
இதுதான் அவங்களுடைய தக்வா, அவங்களுடைய இறையச்சம். கேட்டாங்க, அலம் தாலம் அன்னல்லாஹ் அம்பத ஸரஉ யௌம ஹல்கிஹி மின் கைரி பத்ர். எந்த ஒரு விதையும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கும் பொழுது எப்படி அந்த செடியை படைச்சான், அதே போன்றுதானே. அதை உனக்கு தெரியாதா? இவ்வளோ மரங்களை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் முதல் மரத்தை மழை இல்லாமல் தானே அல்லாஹ் உருவாக்கி இருப்பான் என்று சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி கேட்டாங்க, அலம் தாலம் ஹல்க ஆதம், ஆதமுடைய அந்த படைப்பு மின் கைரி அபின் வ உம்மின், தந்தையும் கிடையாது தாயும் கிடையாது. இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே சூராவில் சொல்லுவான். ஈசாவுக்கு உதாரணம் என்பது யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்பா மட்டும்தான் இல்லை, ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு யார் இல்லை? அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கலையா? இதை கேட்ட உடனே அந்த யூசுஃப் நஜ்ஜார் என்பதை வாய் அடைத்து போயிட்டாங்க. நீங்க சொல்றது உண்மைதான், அல்லாஹ் நினைச்சா எதுவுமே என்ன செய்ய முடியும். இந்த ஈமான் என்பது வேண்டும், அல்லாஹ்வால் தான் அனைத்து முடியும். அந்த ஈமான் யாருக்கு இருந்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்கிறான், அந்த குழந்தையை நீங்க என்ன செய்யுங்க, எடுத்துக்கிட்டு என்ன செய்யுங்க, நீங்க போங்க உள்ள. குழந்தையை பெற்றுட்டாங்க, பெற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க, உள்ள போனாங்க. போகும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த குழந்தை என்ன செய்யும், தொட்டிலே பேசும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுகிறான், யுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹதி, அவர்கள் தொட்டிலே என்ன செய்வார்கள், பேசுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. அந்த தாய் அல்லாஹ்விடத்துல கேட்குறாங்க, யா அல்லாஹ் நீ உள்ள கொண்டு போக சொல்ற, என்னை என்னென்னலாம் பேசுவாங்களே, என்னை எவ்வளோதான் அவதூறா பேசுவாங்களே, இதற்காகவே பல நபர்கள் இருப்பார்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். அந்த இடத்துல 29வது வசனம் அந்த மரியம் என்ற சூறாவிலே, நீங்கள் உள்ளே என்ன செய்யுங்க, போங்க. அல்லாஹ் இந்த குழந்தையை உங்களுக்கு யாராவது மக்கள் கேட்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்க, இது இந்த குழந்தை இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்குங்க என்று இஷாரா செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். ஃபஅஷாரத் இலைஹி காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபிய்யா, குழந்தையா, தொட்டிலில் இருக்கிற குழந்தை எங்கேயாவது பேசுமாம்மா? என்னம்மா நீ எங்ககிட்ட என்ன செய்கிற, எங்களை அற்பமாக நினைக்கிறியா அப்படி என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அப்பொழுது அந்த தொட்டிலில் இருந்த குழந்தை சொன்னது, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடியான். ஒரு தொட்டில், அதை சொல்கிறாங்க, 2 நாள் குழந்தை பெற்றெடுத்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வலிமையை கொடுத்தான். அந்த வலிமையின் காரணமாக அவங்க என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. வந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னா, உங்களிடத்துல யாராவது கேட்டா நான் நோன்பா இருக்கிறேன், நான் பேச மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யுங்க, இஷாரா செஞ்சுட்டு அந்த குழந்தையை மட்டும் நீங்க சுட்டி காட்டுங்க. இதெல்லாம் மரியம் சூரால வருது, நம்ம பார்க்குற ஆல இம்ரான்ல வரல. அங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். முழுமையான எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சஹாபா பெருமக்கள் ரொம்ப துன்புறுத்து, குஃபாரை மக்கா காஃபிர்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, முஷ்ரிக்கீன்கள்லாம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மாகாணங்களுக்கு அனுப்புனாங்க, அபிசீனியாவுக்கு, ஹபஷாவுக்கு அனுப்புனாங்க. அப்பொழுது அங்கே இருந்த ஒரு மன்னர், நஜ்ஜாஷி என்ற மன்னர், அவருக்கு இந்த சூறாவை தான் ஓதி காமிக்கப்பட்டது. அப்படியே அழுதார். அழுது என்ன செய்தார், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். இந்த சூறா தான் மரியம் என்ற, ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி, மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அவ்வளவு பரிசுத்தமான வார்த்தைகள் அங்கே இருக்கு. அப்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சுட்டி காட்டின உடனே சொன்னாங்க, 30வது ஆயத்து என்ன, இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாபு வஜஅலனி நபிய்யா. அவங்க சொன்னாங்க, என்னை அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான், ஒரு வேதத்தையும், இன்ஜீல் என்ற எனக்கு வேதத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், கொடுப்பான் என்று அந்த தொட்டிலில் இருந்த குழந்தை என்ன செய்தது, பேசியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குழந்தையை பேச வைக்க முடியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் பேசினார்களா அப்படின்னு பார்த்தா, ஹதீஸ் ஷரீஃபில் பல குழந்தைகள் என்ன செஞ்சிருக்கு, பேசியிருக்கு. ஹதீஸில் வருது, 4 குழந்தைகள் பேசியதாக ஹதீஸ்களில் வருது. இன்னும் 2 குழந்தைகள் பேசியதாக தஃப்சீர்கள் என்ன செய்து வருது. யார் யார் பேசினாங்க இந்த தொட்டில் இருக்கும் பொழுது அப்படின்னு சொன்னால், சாஹிபு ஜுரைஜ் என்பவர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு முன்னால் இருந்த இஸ்ரவேலர்களில் ஒருவர் ஜுரைஜ் என்ற ஒரு வணக்கசாலி இருந்தார். நல்ல வணக்கம் புரியக்கூடியவர். அவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால், எப்பொழுதுமே தொழுது கொண்டே இருப்பார். ஒரு சமயம் அவர்களுடைய தாயார் வந்து, ஜுரைஜே எங்கள் வாப்பா அப்படின்னு பார்த்தாங்க, தொழுகையில் இருந்தாங்க. அந்த அம்மா போயிட்டாங்க. 2வது தடவை வந்தாங்க, தொழுகை இருந்தாங்க. 3வது தடவை வந்தாங்க, தொழுகையில். எப்பவுமே தொழுகையிலே இருக்கும் பொழுது அந்த தாயார் சொன்னார்களாம்,
நீ எப்பொழுதுமே தொழுது கொண்டே இருக்கிறாய் என்று சொன்னால் உனக்கென்று ஒரு என்ன செய்யும் ஒரு சோதனை என்பது அல்லாஹ் என்ன செய்வான் கொடுப்பானாக அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ தாய்க்கான ஹித்மத் செய்யணும்ல. நம்ம தொழுகை இபாதத் என்ன செய்ய இருந்துடக்கூடாது. அந்த சோதனை எப்படி வந்தது என்று சொன்னால் ஒரு பெண்மணியுடைய ரூபத்தில் வந்தது. அந்த பெண்மணி வந்தால் இவங்களிடத்துல இவங்களை இச்சை கொண்டு இவர்களை எப்படியாவது மயக்கிடணும் அப்படின்னு செஞ்சால் வந்தா இவர்கள் அதற்கு ஒத்துக்கலை. இவங்க ஒரு தொழுகையாளி, இவர்கள் ஒரு இபாதத் செய்யக்கூடியவர், அதுக்கு ஒத்துக்கலை. உடனே அந்த பெண்மணி கோபத்தின் காரணமாக வேற ஒரு மனிதனோட சேர்ந்து அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அளவுக்கு என்ன செய்ய வந்துட்டா. குழந்தையை பெற்றெடுத்துட்டு வந்து இந்த குழந்தை யாருதுன்னு கேட்டா ஜுரைஜுடைய குழந்தை தான் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதை தெரிஞ்ச உடனே எல்லா மக்களும் சேர்ந்து இந்த மனிதர் இப்படியெல்லாம் தவறு செய்யக்கூடியவர், இவர் அதனால தான் என்ன செய்யறார், வணக்கசாலின்னு இருக்கிறாரா சொல்லிட்டு அவருடைய மடம் அவர் எங்கே தொழுதுகிட்டு இருந்தாரோ அதை ஃபுல்லாக உடச்சி போட்டாங்க. உடச்சி போட்டது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சுற்றி அவரை என்ன செஞ்சாங்க, பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னை ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த பெண்மணியை தவறாக என்ன பயன்படுத்தி இவருக்கு ஒரு குழந்தையும் கொடுத்து விட்டு நீ என்ன தொழுகையாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா, நீ ஒரு வணக்கசாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைய எங்கே காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தையை காட்டினாங்க. நான் தான் உன்னுடைய தந்தையா அப்படின்னு அந்த பச்சிளம் குழந்தை பால் குடிக்கின்ற அந்த குழந்தையை பார்த்து கேட்ட உடனே அந்த குழந்தை பதில் சொன்னது, நிச்சயமாக நீங்கள் இல்லை, ஒரு ஆட்டு இடையன் தான் என்னுடைய தந்தை அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன உடனே அவர்கள் அங்கே இருந்து அத்தனை நபர்கள் என்ன செய்தார்கள், ஆச்சரியமாக பார்த்தார்கள் என்பது ஹதீஸில் வரலாறாக பதிவு செய்யப்பட்டது. உடனே மக்கள் அத்தனை நபர்கள் என்ன செஞ்சாங்க, நாங்கள்லாம் என்ன செய்கிறோம், உங்களுடைய ரப்பை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தங்கத்தால் ஒரு வணக்கமான செய்யக்கூடிய இடத்தை நாங்கள் என்ன செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் தங்கத்தால், அவங்க சொன்னாங்க தங்கத்தாலாம் எனக்கு வேண்டும், எனக்கு எப்படி களிமண்ணால் இருந்துச்சோ அதே போன்ற ஒரு வீட்டை மட்டும் என்ன செய்யுங்க, அந்த வணங்கக்கூடிய இடத்தை மட்டும் சௌமாத் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்தை எனக்கு கட்டி கொடுங்கன்னு சொன்னோன்னா கட்டி கொடுத்ததாக நாம் ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்க முடிகிறது. அதே போன்று சாஹிபுல் ஜப்பார் என்ற ஒரு குழந்தை, ஒரு குழந்தை தன்னுடைய தாயினுடைய மடியிலே பால் அறிந்து கொண்டு இருக்கு. அப்பொழுது கம்பீரமான மனிதன் ஒருவன் என்ன செய்கிறான், கடந்து போகிறான். உடனே அந்த தாய் சொல்கிறாங்க, எவ்வளோ கம்பீரமாக இருக்கிறான் மனுஷன், இவனை போல வாழணும், யா அல்லாஹ் என் குழந்தை பெருசாகி இவனை போல கம்பீரமாக என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு சொன்ன உடனே பால் குடித்து கொண்டிருந்த அந்த குழந்தை பால் மடியை விட்டு சொல்லிச்சான், யா அல்லாஹ் இவனை போல மட்டும் என்ன ஆக்கிறாத. ஒரு குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, ஹதீஸ் ஷரீஃபில் வருது, இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது, ஹதீஸில் வருது. ஹதீஸ் அடுத்து ஒரு பெண்மணி இழுத்து கொண்டு போகிறாங்க, அந்த காவலர்கள் என்ன செய்கிறாங்க, இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த தாய் சொன்னாலாம், யா அல்லாஹ் இந்த பெண்மணியை போல என் குழந்தை என்ன செஞ்சிடாத, ஆக்கிறாத, சிறைக்கு போகக்கூடிய நபராக, திருடக்கூடிய நபராக ஆக்கிறாத அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை, பால் குடித்து கொண்டிருந்த குழந்தை அப்படியே வாயை எடுத்து சொன்னதாம், யா அல்லாஹ் என்னை இந்த பெண்மணியை போல ஆக்கு. ஹதீஸில் வருது. உடனே அந்த பெண்மணிக்கு என்ன ஏதுன்னு புரியலை. உடனே எந்திரிச்சாங்க. அந்த மனிதன் யார் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த மனிதன் யாரன்னு, ஜப்பார், ரொம்ப மக்களை எல்லாம் சர்வதிகாரம் செய்யக்கூடிய ஒரு கொடுங்கோல் மனிதனாக என்ன செஞ்சிருக்கிறான், இருந்திருக்கிறான்னு அந்த தாய் என்ன செய்ய வணங்கிட்டாங்க. அதே போன்று அந்த பெண்மணி யார் என்று பார்க்கும் பொழுது அந்த பெண்மணி திருடப்படவில்லை, அவள் நிரபராதி, அவர் நல்ல பெண்மணி, வணங்கக்கூடிய பெண்மணி என்பதை அந்த தாய் என்ன செய்ய விளங்கியதாக ஹதீஸ் ஷரீஃபில் மனசை பார்க்குறோம். பார்க்கறது எல்லாமே என்ன செய்யக்கூடாது, இவனை போல இருக்கணும் அப்படின்னு ஒரு பொழுது நமக்கு வரக்கூடாது. முதல் வரலாறு நமக்கு சொல்லுவது தாயினுடைய அந்த இபாதத்துகளை, அந்த தாயினுடைய பணிவிடைகளை நம்ம என்ன செய்யணும்னு முதல் விஷயம். இரண்டாவது இங்கே சொல்லக்கூடியது நம்மளுக்கு என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதரும் நாம் பார்ப்பதெல்லாம் நமக்கு சிறந்ததாக இருக்கும் என்று என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. இதே போன்றுதான் முன்னர் காலத்திலே ஜூ நவாஸ் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான். இவங்கெல்லாம் வரலாறுகளில் வரக்கூடிய குழந்தைகள் பேசக்கூடிய, அந்த குழந்தையாக தொட்டிலே இருந்தவர்கள் பேசக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வாக சொல்கிறாங்க. ஜூ நவாஸ் என்ற ஒரு மன்னன் இருந்திருக்கிறான். அந்த மன்னனுடைய அமைச்சர்களில் ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நல்ல சூனியங்கள் தெரிஞ்சவர், தந்திரங்கள்லாம் தெரிஞ்சவர். அந்த மனிதர் அவர் இடத்துல இருக்கிறார். அவருக்கு வயது முதிர்ந்து போகுது. அப்பொழுது அந்த அரசன் இடத்துல சொல்கிறாங்க, ஜூ நவாஸ் அவர்களே, எனக்கு வயது முந்திரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா நான் என்ன செய்ய இருப்பேன்னு எனக்கு இல்லை, என்னுடைய தந்திரங்கள் எல்லாம் யாருக்காவது நான் சொல்லிக் கொடுக்குறேன், யாராவது ஒரு பையன் இருந்தால் எனக்கு அனுப்பி வைங்க, நல்ல சாதுரியமான ஒரு பையன் இருந்தால் சொல்லுங்கள், நான் அவனுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்றேன். சரின்னு சொல்லி அவர் என்ன செய்யுது, முஸ்லீம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருது.
முஸ்லீம் கிதாப்லேயே ஹதீஸ் கிதாபில் வருது இந்த நிகழ்வு. இவரை ஒரு சாதுரியமான ஒரு பையனை அனுப்பி விடுறாங்க. அந்த பையன் வரான், எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறான். கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருந்த வேதம் படித்த ஒரு பாதிரியார் இருக்கிறார். இவர் வரக்கூடிய வழி தான், அதாவது அவன் வீட்டில் இருந்து இந்த சூனியக்காரங்கிட்ட வர்றதுக்கு ஒரு வழியில் அந்த பாதிரியார் இருக்கிறார். ஒரு நாள் அவருடைய வார்த்தைகள்லாம் கேட்குறார், ரொம்ப பிடிச்சி போச்சு. வரும்போது எல்லாமே இவர்கிட்டையும் பாடம் படிப்பான், அவர்கிட்டையும் பாடம் படிப்பான். அங்கேயும் கொஞ்சம் நேரம் பாடம் படிக்கிறது, சூனியத்தையும் கொஞ்சம் கற்றுக்கிறது, இங்கே போயிட்டு நல்ல விஷயங்களையும் கொஞ்சம் கற்றுக்கிறது. இப்படியே இருக்கிறான். ஒரு நாள் சூரியகாரனுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ தாமதமாக வரானே, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேசி விட்டுருக்கணும். அவங்ககிட்ட போனோடனே அவர் சொல்லியிருக்கிறார், அந்த ராஹிப் அந்த பாதிரியார் சொல்லியிருக்கிறாரு, வீட்டில் ஏதாவது கேட்டால் அங்கே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லு, அவர் ஏதாவது கேட்டால் வீட்டில் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லு, நான் இருக்கிறத நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றார். இப்படியே அந்த பையன் நல்லா கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பையன் நல்லா கற்றுக்கிறாரு, எல்லா விஷயத்தையும் என்ன செஞ்சுக்கிறார், கற்றுக்கிறார். ஒரு சமயம் அந்த ஊரில் ஒரு பெரிய மிருகம் என்ன செய்து வருது, வந்து மக்கள் எல்லாம் அழிக்கிற மாதிரி என்ன செய்து வருது. அப்பொழுது இந்த பையனுக்கு தோணுது, நான் இவ்வளோ நாள் சூனியம் கற்றுக்கிட்டேன், இவ்வளோ நாள் நல்ல விஷயங்களையும் கற்றுக்கிட்டேன், நல்ல விஷயங்கள் சிறந்ததா, இந்த ராஹிப் இடத்துல கற்றுக்கிட்ட பாதிரியார் கிட்ட நல்லதா, இல்லை இந்த சாஹிர் என்ற இந்த சூனியக்காரங்கிட்ட கற்றுக்கிட்டு நல்லதா? நான் இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துடணும். ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு, யா அல்லாஹ், அதான் ஒரு மனிதர் எனக்கு கடவுளே, அவரை சொல்கிறாரு, இந்த கடவுளே நான் அந்த சூனியக்காரங்கிட்ட கற்றுக்கிட்டதை விட இந்த நல்ல மனிதர்கிட்ட கற்றுக்கிறது நல்லதாக இருந்தால் இந்த கல்லை கொண்டு அந்த மிருகம் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய ஓங்கி அடிக்கிறார். பார்த்தா அது இறந்து போயிடுச்சு. அப்போ நினச்சிட்டாரு அந்த ராஹிப் அந்த பாதிரியார் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நல்லது, இந்த சூனியக்காரர் சொல்லிக் கொடுக்கறது தப்பு அப்படின்னு என்ன செய்ய விளங்கிக்கிறார். இதை விளங்கிக்கிட்ட பிறகு ஒரு நாள் இவருடைய அந்த ஈமான் என்பது எல்லாம் யாருக்கு, அந்த அரசனுக்கும் தெரிஞ்சிருச்சு. அரசன் என்ன செய்கிறார், அழைக்கிறார். அழைச்சிட்டு உனக்கு யார் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு கேட்குறார். யாருமே இல்லையே. இல்லை, ராஹிப்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனையும் பிடிச்சிட்டு வந்து அவனை என்ன செய்ய வெட்டிடுறாங்க. ஆனால் இந்த சிறுவரை எவ்வளோ முயற்சி செஞ்சு கொலை செய்கிறாங்க, முடியவே முடியல. காரணம் இருக்கு, எல்லாமே தெரியும், தந்திரம் எல்லாமே விஷயங்களும் என்ன செய்யுது தெரியுது. அப்போ கடைசியில் அந்த அரசன் கேட்குறான், உன்னை எப்படி தான்ப்பா கொல்றது, உன்னை எப்படி தான் கொல்றது, நீயே சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளை சொன்னாராம், எல்லா மக்களையும் ஒன்று சேர், எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து என்னை ஒரு மலையில் நிற்க வைத்து நீ ஆமன்னா பி ரப்பி ஹாதல் குலாம், இந்த சிறுவனுடைய இறைவனை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லி எனக்கு அம்பு எய்து, அல்லாஹ் என்ன செஞ்சிடும், என்ன கொலை செஞ்சிடும், என்ன கத்தல் செஞ்சிடலாம், நான் இறந்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனிதரும் என்ன செய்ய, இந்த அரசரும் என்ன செய்கிறார், அதே போல என்ன செய்ய இந்த ஆமன்னா எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்துட்டார். எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்துட்டார். சேர்த்துட்டு அந்த இதை வச்சு என்ன செய்கிறாரு, வில்ல வச்சு என்ன செய்கிறார், அம்பு அடிக்கிறார். எப்படி சொல்லி ஆமன்னா பி ரப்பி ஹாதல் குலாம், இந்த குலாமுடைய இந்த சிறு பையனுடைய இறைவனை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அடிக்கிறாரு. அடித்த அந்த நேரத்தில் அந்த பிள்ளை போயிட்டு என்ன செய்கிறார், அடித்த உடனே அவர் இறந்துடுறார். இறந்த உடனே மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. எல்லாருமே இது வரைக்கும் கடவுள்னா யாருன்னே தெரியாது, எல்லாருக்கும் ஈமான் வந்துருச்சாங்க. என்ன ஈமான் வந்துருச்சு, அல்லான்னு ஒருத்தன் என்ன செய்யறான் இருக்கிறான், நம்மளை படைச்சவன ஒருத்தன் இருக்கிறான் அப்படி சொன்னதுனால தான் அவருக்கு என்ன செஞ்சு மௌத் என்பது வந்து. ஒருத்தர் தான் இறந்தார், ஆனால் அங்கே இருக்கிற உலக மக்கள் அந்த மக்கள் அத்தனை அவர்களுக்கும் என்ன செஞ்சிருச்சு, ஹிதாயத் என்பது கிடச்சிருச்சு. எல்லாருமே ஈமான் ஈமான் என்ன செய்ய ஆமன்து பில்லான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அரசர் நினைச்சது ஒருத்தர் தான் அடிக்கணும்னு நினைச்சார். பார்த்தா இங்கே எல்லாருமே இப்படியே 70,000 மக்களை கொன்றாராம். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, எத்தனை பேர், 70,000 மக்கள் ஈமான் கொண்டவர் ஒவ்வொருவரையும். அப்படி செய்து கொலை செய்து கொண்டே வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு என்ன செய்ய வர, கை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, ஹதீஸ் ஷரீஃபில் வருது, முஸ்லீம் ஷரீஃபில். அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு வரும் பொழுது அந்த தாய் தயங்குறாங்க. அப்பொழுது அந்த குழந்தை சொன்ன வார்த்தை ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, யா உம்மா இஸ்பிரி ஃபஇன்னகி அலல் ஹக், தாயே நீங்கள் பொறுமையாக இருங்கள், நீங்கள் ஹக்கின் மீது இருக்கிறீங்க, போய் என்ன செய்யுங்க, நீங்களும் அந்த நெருப்பு குண்டத்தில் போய் விழுந்துருங்க. அந்த குழந்தை சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு. கை குழந்தை சொன்ன வார்த்தை, கை குழந்தைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், அந்த நாவினால் சொல்லப்பட்டதாக ஹதீஸ் ஷரீஃபில் என்ன செய்யணும் பார்க்க முடியும். ஒரே ஒருத்தர் தான் இறந்தார், ஆனால் அந்த எல்லா மக்களும் எனது ஈமானோடு மரணிக்கின்ற அந்த பாக்கியம் என்பது என்ன செய்யுது எல்லாருக்குமே கிடைத்ததாக என்பதற்கு ஹதீஸ் ஷரீஃபில் என்ன செய்யுது அப்படிப்பட்ட ஒரு வரலாறு. இப்படி இன்னும் ஒரு பெண்மணியுடைய வரலாறும் இருக்குது.
யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்றில் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமை ஜுலேஹா அம்மையார் இழுப்பாங்க, அவங்களுடைய சட்டை என்பது கிழிஞ்சிடும். அந்த சட்டை கிழிய நேரத்தில் யார் நிரபராதி என்பதை சுட்டி காட்டுவதற்கு அங்கிருந்து ஒரு குழந்தை பேசியதாக, அதுவும் கை குழந்தையாக இருந்துச்சு, அவர்களுக்கு சாட்சியாக அந்த குழந்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச வச்சதாகவும் தஃசீர்களில் பார்க்க முடியும். அதே போல மெஹராஜுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகக்கூடிய அந்த தருவாயில் ஒரு இடத்துல மட்டும் அப்படியே நறுமணம் கமிழ்ந்து கொண்டு அப்படியே வாசனை வரும். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்பாங்க, ஜிப்ரீல் அவர்களே, இந்த இடத்துல மட்டும் இவ்வளவு நறுமணம் வருகிறது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது, யா ரசூலுல்லாஹ், ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி மாஷிதா, அவர்களும் அவர்களுடைய குழந்தைகளுடைய ஜனாசாவும் இங்கே என்ன செய்கிறது, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து அந்த கபரிலிருந்து என்ன செய்து வாசனை என்பது வருது. அப்படி என்ன செய்தார்கள் அவர்கள் அப்படின்னு என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அப்பொழுது சொல்லுவாங்க, ஃபிரௌனுடைய காலத்திலே எல்லாரும் ஃபிரௌனைத்தான் கடவுள் என்று ரப்புல் ஆலா, எல்லாத்துக்கும் நான் தான் பெரிய ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், எல்லா மக்களும் ஏற்றாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சில மனிதர்கள் ஏற்றாங்களே, அதில் ஒருத்தவங்க யார், மாஷித்தா, ஃபிரௌனுடைய பெண் பிள்ளைகளுக்கு, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பெண்மணி, ஒரு அடிமை. அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இஸ்லாமை ஏற்றுக்கிட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து வந்தாங்க. ஒரு சமயம் தலை வாருகின்ற நேரத்திலே அந்த தலையினுடைய சீப்பை வாரக்கூடிய நேரத்தில் சீப்பிக்கு கை தவறி கீழே வந்து பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு தான் எடுத்தாங்க. உடனே யார் அல்லான்னு சொல்கிற அப்படின்னு அந்த பெண் பிள்ளை கேட்குது. ஏன் அப்பா தானே எல்லாருக்குமே கடவுள், எல்லாருக்குமே ரப்பு, என் அப்பா ஃபிரௌன் தானே, நீ யாரையோ சொல்கிற அல்லான்னு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் தந்தை ஃபிரௌன் இடத்துல சொன்ன உடனே மாஷிதா அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அப்படியே அழைச்சிட்டு வந்து அந்த குழந்தையில, அவங்களுடைய குழந்தைகள் 4 பேர் 5 பேர் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அதில் கை குழந்தையும் ஒன்று இருந்துச்சு. ஃபிரௌன் சொன்னா, நான் தான் ரப்புன்னு சொல்லு, உன்னை விட்டுடுறேன், உன்னையும் உன் குடும்பத்தையும் விட்டுடுறேன். இல்லை, நான் அல்லாஹையும் மூசாவையும் நான் என்ன செய்ய ஏற்றுக்கிட்டேன், நான் அல்லாஹ் தான் எனக்கு ரப்பி, அல்லாஹ் தான் என்னோட ரப்புன்னு சொன்ன உடனே அவன் ஒரு பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி குழந்தைகள் அத்தனை நபர்கள் என்ன செய்ய தூக்கி போட்டான். கண் முன்னாடியே, தாய் கண் முன்னாடியே. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, நீங்கள் இந்த மேராஜுடைய அந்த பயணத்தில் அந்த நடந்த நிகழ்வுகளில் பார்த்தோம் சொன்னால் இந்த ஹதீஸ் வருது. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்மணிக்கு எவ்வளோ ஒரு ஹிதாயத்தை கொடுத்துருந்தான், ஈமானை கொடுத்துருந்தானா, குழந்தைகளை தூக்கி போடும்போது கூட அவங்களுக்கு வரல. கடைசியாக கை குழந்தையை கையிலேருந்து பிடுங்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனசு, ஒரு தவிப்பு என்பது வருமே, கை குழந்தையாச்சே, இதை கூட அவனுக்கு மனசு வரலையே அப்படின்னு சொல்லும் பொழுது, கை குழந்தையை பிடுங்கும் பொழுது அந்த குழந்தை சொன்ன வார்த்தை இதே வார்த்தை தான், யா உம்மா இஸ்பிரி ஃபைன்னகி அலல் ஹக், தாயே நீங்கள் கலக்கமடையாதீங்க, பதறாதீங்க, நீங்கள் ஹக்கில் இருக்கிறீங்க, ஈமானோட என்ன செய்யும், நம்ம இறப்போம். அந்த கை குழந்தை சொன்ன வார்த்தையும் என்ன செய்து பதிவு செய்வது. இப்படி 6 பிள்ளைகள் தொட்டிலே பேசியிருக்கிறாங்க, யாரோட சேர்த்து, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் சேர்த்ததாக நாம் இந்த ஹதீஸ் ஷரீஃப்களை என்ன செய்கிறோம், பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், இதா கலா அம்ரன் ஃபைன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடிவிட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டான் என்று சொன்னால், ஃபயகூலு லஹு குன் ஃபயகூன், அல்லாஹ் ஆகு என்று சொல்லுவான், அது என்ன செய்துவிடும், ஆகிவிடும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அந்த ஒரு சொல் வார்த்தையை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமை அவர்களுடைய வயிற்றில் என்ன செய்ய கருவுறச் செய்து அவர்கள் என்ன செய்தார்கள், பெற்றும் எடுத்தார்கள். அந்த மக்களிடத்திலே வந்து அந்த குழந்தையை பேசவும் வைத்தார்கள். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கேயே என்ன செஞ்சாங்க, வளர்ந்தாங்க. சில ரிவாயத்துக்கள்ல அவங்க என்ன செஞ்சாங்க, வேற மிஸ்ருக்கு போயிட்டு என்ன செஞ்சாங்க, அங்கே தான் என்ன செஞ்சாங்க, வளர்ந்தாங்க. அங்கே மக்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, நறு உபதேசங்கள் செஞ்சாங்க. பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 வயது அவர்களுக்கு அடையும் பொழுது அவர்கள் வான் உலகத்துக்கு என்ன செஞ்சாங்க, உயர்த்தப்பட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு 5 வருடங்கள் கழித்து தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, வஃபாத்தானதாக வரலாற்றில் பார்க்கப்படுது. இவங்களுக்கு குழந்தை பிறந்தது என்பது 13 வயசு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு 50 வயதை கடக்கின்ற அந்த தருவாயில தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க வஃபாத் என்பதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆயிருக்கிறது. 53 வயதில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, வஃபாத் ஆயிருக்கிறாங்க. அவர்களுடைய ஜனாசா, அவர்களுடைய கபர் என்பது டமாஸ்கஸில் இருப்பதாக தகவல்கள் என்ன செய்ய தெரிவிக்கப்படுகிறது. நமக்கு இங்கே வரலாறுகளில் சொல்லப்படக்கூடிய விஷயம், ஒரு தாய் எவ்வளவு பரிசுத்தமானவர்களாக இருந்து
எல்லா விஷயங்களையும் என்னது அல்லாஹுடைய அந்த இபாதத்தை, அந்த அல்லாஹுடைய கட்டுப்பாடு, அத்தனை விஷயங்களையும் அவங்க ஏற்று அந்த குழந்தையும் பெற்று அல்லாஹுக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு அவதூறு அதெல்லாம் இல்லை, அல்லாஹ் கட்டளை இட்டுட்டான் நாம் என்ன செய்வோம் போவோம் என்று உள்ளே சென்று அத்தனை விஷயங்களும் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு என்னது சுட்டி காட்டப்படுகிறது. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமை போன்ற சிறந்த பெண்மணிகளாக நம்மளுடைய வீட்டு பெண்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி கல்கி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி وصحبه أجمعين والحمد لله رب العالمين.